வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் நரிவேட்டை. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2003 கேரளாவில் வயநாடு அப்படிங்கிற பகுதியில் நிறைய மலைவாழ் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வீடு கட்டி தரேன், இட வசதி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுறாங்க. அவங்க அந்த கான்ட்ராக்ட் போட்டு 3-4 வருடங்கள் ஆகுது, எந்த ஒரு ஸ்டெப்புமே அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ பொறுத்து பார்த்து அந்த மலைவாழ் மக்கள் ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ணுறாங்க. ஸோ அந்த போராட்டத்தை அடக்கிறதுக்காக கவர்மெண்ட் தரப்பில் இருந்து கேரளாவில் இருக்கிற வயநாடு பகுதியில் நிறைய போலீஸ் அதிகாரிகள் களத்தில் இறங்குறாங்க. அப்படி களத்தில் இறங்கின போலீஸ் அதிகாரிகளில் ஒருத்தர் தான் நம்ம படத்தோட ஹீரோ டொவினோ தாமஸ். ஸோ இதுக்கப்புறமா டொவினோ தாமஸ் என்ன பண்ணார், அவர் பண்ண சம்பவங்களால் அவருக்கு என்ன நடந்துச்சு, ஸோ இதுக்கப்புறமா நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கேரளாவில் நடந்த ஒரு ரியல் சம்பவம். ஸோ அந்த சம்பவத்தை தான் இப்போ படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரை டொவினோ தாமஸ், சுராஸ் அண்ட் சேரன் இவங்க 3 பேரும் தான் முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சீனில் கலவரத்தை அடக்க போன டொவினோ தாமஸ் வாலண்டியராக போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு சில பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாரு, எதுக்கு அவரை போலீஸ் எல்லாரும் துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாத மாதிரி படத்தை நீட்டாக கதையை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் ட்விஸ்ட்டே இல்லாமல் போயிருமோ அப்படின்னு நினைக்கும் போது செகண்ட் ஹாஃபில் ஒரு தரமான ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அது அவ்வளவு சீக்கிரம் ஆடியன்ஸால் கெஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட முழு ஸ்டோரியுமே படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் இருக்கு. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஹீரோ யாரு, அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அவருக்கும் அவரோட காதலி வீட்டுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் யாரு, அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றியே கொண்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க கேரக்டரை இன்ட்ரோ பண்ணாமல் படத்தோட முதல் 20 மினிட்ஸில் அவங்க யார், அவங்களாம் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிட்டு படத்துக்குள்ளே சீக்கிரமாக போயிருந்தா இந்த படம் இன்னுமே வேறு லெவலில் ஒரு தரமான படமாக இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தூக்கி சாப்பிட்டுருச்சு. படத்தில் டொவினோ தாமஸோட ரோல் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோலாக இருக்கோ அதே மாதிரி சுராஜோட ரோலாக இருக்கட்டும், சேரனோட ரோலாக இருக்கட்டும் சூப்பராக இருந்தது. குறிப்பாக சேரனோட ரோல் செகண்ட் ஹாஃபில் சூப்பராகவே இருந்தது. ஸோ கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாரு. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், போராட்ட களத்தில் ஒரு விதமான பரபரப்பை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் எடுத்து இப்போ தமிழ் டப்பில் தமிழ்நாட்டில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு தரமான படமாக இருக்குது. நிறைய இடங்களில் எனக்கு தனிப்பட்ட முறையில் விடுதலை படத்தை பார்த்த ஒரு ஃபீல் மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படம்? ஆல்ரெடி இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் ஒரு தரமான படமாக இருக்குது, என்ஜாய் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.